ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செகண்ட் பார்ட்டா எடுத்துக்கோங்க. ஆக்ஷன் ரிவ்யூல, சிஎஸ்கேவோட ஆக்ஷன் ரிவ்யூல. அதாவது நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோல கார்த்திக் சர்மாவை 14.2 க்ரோஸ்க்கு எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகாது. பிகாஸ் உருள் பட்டேல் பெட்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி டீமில் இருக்காருங்கிறதுனால யூஸ் ஆக வாய்ப்பு கிடையாது அப்படி சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த டிசிஷனை கேப்டன் எடுக்க முடியுமா, ருத்ராஜ் கேக்வாட் எடுக்க முடியுமா, எடுக்க ஃப்ரீடம் இருக்கா? நான் பையனை 14.2 க்ரோஸ் கொடுத்து அவமானப்பட்டு எடுப்பேன், நீ டீமில் எடுக்க மாட்டியா அப்படின்ற அந்த கேள்வி வராதா ஓனர்ஸ் கிட்டேருந்து அப்படின்றது என்னுடைய கேள்வி. எப்படியாவது ஆடி காட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மெயினாக எஸ்ஆர்ஹெச் கூட ஆடி காட்டு அவனை. பட் he cannot play at this level. Definitely not better than உருள் பட்டேல் ஆர் தோனி. ஸோ தோனி விளையாடினாலோ உருள் பட்டேல் விளையாடினாலோ கார்த்திக் சர்மானால விளையாட முடியாது. அந்த 14.2 க்ரோஸ் வந்து விளையாடாமல் இருக்கிறது நல்லது. நம்பர் 4லையோ நம்பர் 6லையோ தான் விளையாட முடியும். ஏன்னா 5ல பிரிவேஸ் வந்துடுவார். ஸோ 4ல் விளையாடினா நம்ம பிரேக் பண்ணிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸில் விளையாடி வி ஷுட் எக்ஸ்பெக்ட், ரூட் கிளியர் ஆகணும் ஃபார் உருவில் பட்டேல் அண்ட் வெரி குட் டீம் lower down the order. That means for first 3-4 games Karthik Sharma should either play very well, very good, as good as Urvil Patel, or he should be exposed. அப்படி ஆனாதான் நல்லது. I think the captain will expose Karthik Sharma for definitely. Like he will ask him to play at number 4 and then he will try to expose him அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ இது ஒரு பேடான ஆப்ஷன் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் எடுத்துக்கலான்னு. ஆக்கிப் நவி ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தர் டொமஸ்டிக் ஃபாஸ்ட் பாலர் இருக்கார் அப்படின்னு. பட் அதான் ஆப்ஷன்ஸ் கம்மி தான். அவர் எடுத்திருந்தாலும் பெருசாக அவர் நம்பர் 3rd சீமர் ஆடி இருப்பாங்களா டவுட் தான். அதுக்கு ஜாக் ஃபாக்ஸே பெட்டர் தான் என்னோட கருத்துப்படி. ஜாக் ஃபாக்ஸ் இஸ் மச் பெட்டர் தேன் மேபி மெனி லைக் ஆப்ஷன்ஸ் இல்லை. மினி ஆப்ஷன்லாம் ஆப்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் பண்ணியிருந்தா மெயின் ஆப்ஷன்லேயே பண்ணியிருக்கணும். கண்மூடித்தனமாக யாராவது ஒரு நல்ல ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் லைக் ஷமி மாதிரி இல்லைன்னா வேற 2 பேரை கண்டிப்பாக எடுத்துக்கணும். 3ஆவதா கலீல் அண்ட் 4ஆ அஞ்சுல் கம்போஜ் வச்சு இருந்திருக்கலாம். பட் இப்போ இந்த மினி ஆக்ஷனில் அவ்வளோதான் பண்ணியிருக்க முடியும். ஆக்கை நம்பி ஒருவேளை அவங்க பெருசாக அவங்க டார்கெட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பிகாஸ் அவர் தேர்ட் ஒரு சீமராக இருந்தால் 4th நீங்கள் ஹெலிஸ் ஆடணும். ஸோ உங்களுக்கு 100 ஆடணும். ஸோ 5 ஒன்லி பவுலர்ஸ் லைக் எலிஸும் வந்து பெருசாக பெரிய பேட்ஸ்மேன் கிடையாது. நம்பர் 8ல் வரக்கூடிய அளவுக்கு பெரிய பேட்ஸ்மேன் கிடையாதுங்கிறனால மேபி அவங்க டார்கெட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். 3 சீமர்ஸோட போகலாம். அதை தவிர்த்து ஒரு ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோல்டர் மட்டும்தான் கிடைக்கல. காரணம் வந்து கார்த்திக் சர்மா தான். ஸோ வில் சி. பட் இன் த ஃபியூச்சர் ஐ எம் கோயிங் டு பி ஆப்டமிஸ்டிக். ஸோ இந்த செகண்ட் பார்ட் ரிவ்யூ போட வேணாம் தான் நினச்சேன். பட் ஒரு கேப்டனாக ருத்ராஜ் கேக்வாட் ஹவு கேன் யூ கோ அண்ட் சே டு த மேனேஜ்மெண்ட், எப்படி நீங்கள் கார்த்திக் சர்மா எடுத்திருக்கீங்க, பட் ஐ ட்ரஸ்ட் மோர் உருவில் பட்டேல் எப்படி சொல்ல முடியும்? முதல் 3 மேட்ச் எக்ஸ்போஸ் பண்ணாதான் சொல்ல முடியும். 4th மேட்ச்லேருந்து அட்லீஸ்ட் 5th மேட்ச்லேருந்து சொல்ல முடியும். ஸோ ஐ வாண்ட் ருத்ராஜ் கேக்வாட் டு எக்ஸ்போஸ் கார்த்திக் சர்மா. He will not do well for sure because it's not easy. It's not you're going to play. If you're going to play at number 6, you're going to face someone like Bumrah or Mitchell Stark or someone like Shami. So it's not going to happen now. But in the tournament sacrifice பண்ண முடியாது. So we have to go with Urvil Patel. We'll see how it goes for the first 4 games. But I'm sure even without Karthik Sharma அந்த நம்ம அந்த ஸ்பாட் இல்லாமல் கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இஃப் வி won 2 of 4 games, first 4 games, we can make it to the playoffs and we can win the tournament actually. So I have some strategies. We'll see those strategies going forward. So stay tuned. Thank you.